மகிழ்ச்சியை பிடித்து ஓரிரு வார்த்தைகள் நம்மளுடைய முதலாளி அம்மா ஜெசிலா அவர்களை மேடைக்கு வந்து பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் முகமன்களும் வாழ்த்துக்களும். நிறைவான ஒரு விழா. எல்லாரும் இங்க வந்து அதுவும் குடும்பமாக வந்து சிறப்பித்ததுல மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய பேத்திகள் எல்லாரும் வந்திருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களுக்கு எங்களுடைய மொழி புரியுமோ என்னவோ தெரியாது, ஆனா எங்களுடைய தாத்தாக்கு இப்படி ஒரு சிறப்பு செய்யறாங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க, உடல் மொழியை புரிஞ்சுப்பாங்க நான் நம்புறேன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி ஸ்பீக்? அவங்களுடைய ஓகே, அவங்களுக்கு நாங்க பேசுறது புரியாட்டாலும் அவங்களுக்கு நாங்க வந்து அவங்க பாப்பாவுடைய அப்பாக்கு ஏதோ ஒரு சிறப்பு செய்யறோம் அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. அதுதான் முக்கியம் இல்லையா? நம்மளுடைய தாத்தாவை கூட இத்தனை காலத்துல வந்து வச்சிருக்கிறதே நிறைய பேர் வந்து சிரமமா இருக்கிற காலத்துல முஜீப் மாதிரியான ஒரு அருமையான மகன் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதே ஒரு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு விஷயம். இது மட்டும் இல்ல, உங்களுடைய எல்லா நானும் பாக்குறேன், ஒவ்வொரு நாடா சென்று உங்களுடைய மகன் மருமகளையும் பேரன் பேத்திகளையும் நீங்க பாத்துக்கிட்டுதான் இருக்கீங்க. இவங்க கிட்ட இருந்து நமக்கு வந்து ஒரு பிளெஸிங் ஆசீர்வாதம் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். எங்களுக்கு யாப்பிலக்கணம் சொல்லி கொடுத்தாங்க ஐயா. 2017 வந்து கத்தீஜா ரலியல்லா, அன்னை கத்தீஜா ரலியல்லாவுடைய காப்பியம் வெளியிடும் போது எல்லாரும் சொன்னாங்க, இன்னும் ஒரு காப்பியம் எழுதியிருந்தா நல்லா இருக்கும், நிறைவடையும் 11வது காப்பியம் அப்படின்னு சொல்லும் போது நான் நினைச்சேன், ஏன் இப்படி சொல்றாங்க, இன்னும் எத்தனையோ எழுத வேண்டியது இருக்கு, இன்னும் ஒண்ணு எழுதுக அப்படின்றாங்க. இப்ப அதுக்கப்புறமா எத்தனையோ எழுதியாச்சு. இந்த வருடமே 2 காப்பியம் எழுதி இருக்கிறதெல்லாம் அது ஒரு இறைவனுடைய அருள்குடல் அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலேயே நீங்க இந்த பேர் கூட அருள்குடையும் வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் முழுமையா நம்புறேன். அதுவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பத்தி எழுதியிருக்கீங்க. நபிகள் நாயகத்துக்கு நெருக்கமான ஒரு மனைவி. மொய்தீன் ஐயா பேசும் பொழுது அழகா உமர் ரலியல்லாஹு பத்தி சொன்னாங்க. அதாவது நபிகள் நாயகத்துடைய மாமனாராக இருக்கக்கூடிய 2 பேரும், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த பிறகு அந்த மஸ்ஜித் நபவியில அடக்கப்படுறாங்க. அப்படி அடக்கப்படும் பொழுது அதே இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அடக்கவும் பண்றாங்க. இறந்த பிறகு அவங்களே அடக்கப்படுறாங்க. இப்ப உமர் ரலியல்லாஹு வந்து இறக்க போற தருவாயில் இருக்கும் பொழுது அவங்களுக்கும் அதே இடத்துல நானும் அங்க அடக்கப்பட்டா நல்லா இருக்குமே, என்னுடைய நண்பர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, அபூபக்கர் ரலியல்லாஹும் சரி அங்க இருக்கிறாங்க, என்னையும் அங்க அடக்கம் செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல குடி இருக்கிறது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹான்ற போது இவங்க அதாவது மர்ஹம் கிடையாது, எப்படி அங்க நம்மள இருக்க வைப்பாங்க, நம்மள அங்க வந்து அனுமதிப்பாங்களா அப்படின்னு ரொம்ப தயக்கத்தோட தன்னுடைய மகனை வந்து ஆயிஷா ரலியல்லாஹு கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. நீங்க போய் அவங்க கிட்ட பெர்மிஷன் கேளுங்க, நீங்க வந்து அங்க என்ன வந்து அடக்கம் பண்ண முடியுமான்னு. ஆயிஷா ரலியல்லாஹு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை. தன்னுடைய கணவர் தன்னுடைய தகப்பனார் 2 பேர் இறந்த இடத்துலதான் தானும் இருக்கணும்னு நினைக்குவாங்க. யாரா இருந்தாலும் அப்படித்தான் நினைப்பாங்க. அப்படி ஒரு இடத்துல இருக்கும் பொழுது இப்ப வந்து உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்களே, மறுக்கவும் முடியாது. அவங்க வந்து உற்ற நண்பரும் கூட அவங்களுக்கு. ஆனாலும் பெருந்தன்மையாக நீங்க இறந்த பிறகு உங்களுக்கு இங்கதான் நாங்க அடக்கம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த இடம் கொடுத்தாங்க. அதனால ஆயிஷா ரலியல்லாஹு இறந்த பிறகு அவங்கள அங்க அடக்கம் பண்ணல, அவங்கள வந்து பக்கீல தான் அடக்கம் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய வரலாறு அந்த காலத்துல பார்த்தோன்னா அவ்வளவு ஒரு பெருந்தன்மையாக அவ்வளவு ஒரு குடும்பமாக எல்லாரும் வாழ்ந்திருக்காங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி நிறைய தவறான ஒரு கருத்து இருக்கும், இவங்களே சின்ன பசங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்லாம். ஆனா அந்த காலகட்டத்துல ஏன் நபிகள் நாயகம் அப்படி எல்லாம் செஞ்சாங்க அப்படின்றதையும் இவங்க வந்து காப்பியமாக ரொம்ப இலகுவான நடையில எழுதிட்டாங்க. ஒருத்தர் இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தன்னுடைய உற்ற நண்பரை உறவினரை ஆக்கணும் அப்படின்றதுனால அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹுடைய மகள், அதே மாதிரி இவங்களும் மாமியார் ஆகுறாங்க. அவங்க அவங்களுடைய ரொம்ப சொந்தமா இருக்கணும், நண்பர்களாக மட்டும் இல்லாம உறவா இருக்கணும் அப்படின்றதுனாலதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் சரி, உமர் கத்தாப் சரி, அலி வந்து மருமகன் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் உறவாக இருந்து எல்லாருமே வாளால இஸ்லாம் வந்தது அப்படின்றாங்க. வாளால கிடையாது, அவங்க வாழ்ந்த விதத்தால தான் இஸ்லாமுக்கு நிறைய பேர் வந்தாங்க. அத வந்து இவங்க அழகான காப்பியத்தை சொல்லியிருக்காங்க. தமிழ் இலக்கியத்திலேயே தமிழ் இலக்கிய சூழல்ல ஒரு முன்னணி காப்பியம் படைக்கக்கூடிய இந்த உலகத்திலேயே இப்ப ஒரே ஒருத்தர் இருக்காங்கன்னா அது நம்ம ஜின்னா ஐயா அவர்கள் தான். அதனாலதான் அவங்க காப்பியக்கோ அப்படின்ற பட்டம் கொடுத்திருக்காங்க. ரொம்ப
அவங்க இப்ப வந்து நிறைய காப்பியம் படிச்சிருக்காங்க. ஆனா அந்த டைம்லயே அவங்களுக்கு காப்பிய கோன்னு பட்டம் கொடுத்திருந்தாங்கன்னா எவ்வளவு ஒரு சிறப்பான காப்பியங்களை படைச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மைவண்ணன் ராம காவியம் எல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தா ரொம்ப இலகுவான மொழியில நமக்கே வந்து அந்த காவியம் புரியுற மாதிரி இருக்கும். எனக்குலாம் வந்து இந்த யாப்பிழக்கிறம்லாம் ஒண்ணுமே புரியாது. இவங்க கிளாஸ் எல்லாம் எடுத்தாங்க, ஆனாலும் பெருசா மண்டையில ஏறல. இப்ப நிறைய பேர் எழுதும் போது தலை தட்டுதா இல்லையா, நேர்மா தினேமா அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு இருந்தோம், ரொம்ப கஷ்டம். இப்ப இந்த இளையராஜா அப்படி படிச்சு அப்படி மார்க் பண்ணி போட்டுட்டே இருப்பாராம். அங்க வந்து வேற ஒருத்தர்களை வந்து எழுதிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இவர் வந்து காப்பியம் வந்து எனக்கு அப்படியே வருது, சரளமா வருது அப்படின்றாங்க. அதெல்லாம் வந்து ஒரு இறைவனுடைய அருள்கொடையா தான் நான் பாக்குறேன். இந்த மாதிரியான ஆட்களோட நம்ம தெரிஞ்சிருக்கு, நமக்கு இவங்களுக்கு தெரியும் அப்படின்றதே ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வராங்க அப்படின்றது, அவங்களுடைய நூலை நம்ம வெளியிடுறோம் அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. அதே மாதிரி இல்லாம ஐயா வந்து நான் ஒரு காப்பியக்கோ அப்படின்ற அந்த எந்த வந்தா இதெல்லாம் இல்லாம ரொம்ப எளிமையா என்ன கூட பார்த்து எழுதுமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஐயா வந்து ரொம்ப எளிமையானவர் நான் சொல்ல வரேன். இவங்கெல்லாம் சொல்லும் பொழுதுதான் சரி சரி எழுதணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரியே இந்த ஷார்ஜா புத்தக கண்காட்சியில எங்களுடைய நூல் கேலக்சி மூலமாக வெளிவரும் அப்படின்றத சொல்லிக்கிறேன்.